ஒரு அடர்ந்த காட்டுக்கு நடுவில் ஒரு அப்பாவும் பையனும் நடந்து போயிட்டு இருந்தாங்களாம். ரொம்ப தூரமாக இவங்க ட்ராவல் பண்ணி வந்ததுனால இவங்களுக்கு ரொம்பவே டயர்டாக இருந்துச்சான். அந்த சின்ன பையனுக்கு ரொம்ப தாகமாக இருந்துச்சு. அதனால் அவங்க அப்பா கிட்ட, அப்பா எனக்கு ரொம்ப தாகமாக இருக்குது, எனக்கு சீக்கிரமாக தண்ணி வேணும். அவங்க அப்பா சின்ன வயசாக இருக்கும்போது இந்த காட்டுக்கு ஆல்ரெடி வந்த ஞாபகம் அவருக்கு வந்துச்சு. அதனால் அவங்க இருக்க பிளேஸில் கொஞ்சம் தள்ளி ஒரு இடத்துல ரொம்ப டேஸ்டியான தண்ணி இருக்கும் அப்படின்னு அவங்க அப்பாவுக்கு நல்லாவே தெரியும். அதனால அவங்க பையன்கிட்ட ஒரு சின்ன வடிகட்டியை கொடுத்து, நீ போய் தண்ணி எடுத்துட்டு வாடா அப்படின்னு சொல்லி அனுப்பினாராம். அந்த பையனும் அப்பா சொன்ன இடத்துக்கு போய் சேர்ந்தான். அவங்க போயிட்டு இருந்த காட்டில் ரொம்ப மழையாக இருந்துச்சு. அதனால நிறைய இடத்துல மண் சரிவுகள் ஏற்பட்டு இருந்துச்சு. இந்த சின்ன பையனும் தண்ணி எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டான். ஆனா மண் சரிவுனால அந்த தண்ணியில அந்த மண்ணெல்லாம் மிக்ஸ் ஆகி அந்த தண்ணியே செம்மண் கலர்ல மணலும் மிக்ஸ் ஆகி இருந்துச்சு. இதை பார்த்த அந்த பையன் தன்னோட தாகத்தையும் கண்ட்ரோல் பண்ண முடியாம அவங்க அப்பா கொடுத்த குட்டி ஃபில்டரை வச்சு அந்த மணலை ஃபில்டர் பண்ண ஸ்டார்ட் பண்ணான். இவன் ரொம்ப நேரமாக ஃபில்டர் பண்ணிகிட்டே இருந்தான். என்னதான் இவன் ட்ரை பண்ணாலுமே அவன் ஃபில்டர் பண்ண அந்த மணல் எல்லாமே அந்த தண்ணியில் மிக்ஸ் ஆகிட்டே இருந்துச்சு. இவனுக்கு என்ன பண்ணுறதுனே புரியல. ஒரு கட்டத்தில் ரொம்ப கடுப்பாகி எனக்கு தண்ணியே வேண்டாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கே வந்துட்டான். அந்த டைமில் அவங்க அப்பா அவன்கிட்ட வந்து, உன்னோட வயசில் நான் இருக்கிறப்போ இதே தான் நானும் பண்ணேன். எங்கள் அப்பா எனக்கு ஒரு விஷயம் சொல்லி கொடுத்தாரு, என்ன தெரியுமா அப்படின்னு கேட்டாரு. அதுக்கு அந்த பையன், போப்பா, நானே ரொம்ப தாகத்தில் இருக்கேன், இப்போ நீ என்ன சொல்லிட்டு இருக்க அப்படின்னு ரொம்பவே கோவப்பட்டான். அதுக்கு அவனோட அப்பா, இப்போ என்ன, உனக்கு தண்ணி தானே வேணும், இதே இடத்துல நீ ஒரு 10 நிமிஷம் நில்லு, உனக்கு கண்டிப்பாக தண்ணி கிடைக்கும் அப்படின்னு சொன்னார். அதுக்கு அந்த பையன், நான் இவ்வளோ நேரமாக அந்த ஃபில்டரில் போட்டு அந்த தண்ணியை ஃபில்டர் பண்ண ட்ரை பண்ணேன், ஆனால் என்னால் சுத்தமாக முடியல, நான் சும்மா இருந்தால் மட்டும் சரியாயிடுமா அப்படின்னு அவங்க அப்பா கிட்ட கேள்வி கேட்டான். அவங்க அப்பா எதுவுமே சொல்லாமல், நீ ஒரு 10 நிமிஷம் சும்மா தான் இருந்து பாரு அப்படின்னு சொன்னாராம். ஒரு 10 நிமிஷம் 2 பேருமே அமைதியாக அந்த தண்ணி இருக்க இடத்துல நின்றுட்டு இருந்தாங்களாம். அவங்க அந்த தண்ணியை டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே விட்டதுனால அந்த தண்ணியில் இருந்த எல்லா மணலும் தானாகவே ஃபில்டர் ஆகி மணல் அடியிலையும் தண்ணி மேலையும் தேங்கி நின்றுச்சான். இப்போ அந்த தண்ணி ரொம்ப க்ளீனாக குடிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டான ஃபார்மில் இருந்துச்சான். இதை பார்த்த அந்த பையனுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சான். அப்பா சொன்னது தான் கரெக்டு அப்படின்னு அவனுக்கு புரியவும் வந்துச்சான். சில டைமில் நம்மளும் நமக்கு ப்ராப்ளம்ஸ் வரப்போ என்ன பண்ணுறதுனே புரியாமல் நம்மளா அதுக்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு ஏதேதோ பண்ணிட்டு இருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சஜஷன்ஸ் கேட்குறது, இல்லை ஆல்ரெடி இப்படி ஒரு ப்ராப்ளம் வேற யாருக்காவது வந்திருந்தா அதை எப்படி அவங்க ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்றத அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சு அதை நம்மளோட லைஃப்பில் அப்ளை பண்ணுறது, இப்படி நிறைய விஷயத்த நம்ம பண்ணிகிட்டே இருப்போம். ஆனால் அந்த சிச்சுவேஷனில் அந்த ப்ராப்ளம் இன்னுமே பெருசாயிட்டே இருக்கும் அப்படின்னு நமக்கு லேட்டராக தான் புரிய வரும். எப்படி அந்த குட்டி பையன் அந்த தண்ணியை டிஸ்டர்ப் பண்ணாமல் அமைதியாக விட்டப்போ தானாகவே எல்லா மணலும் ஃபில்டர் ஆகி இந்த தண்ணி குடிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி மாறிச்சோ, அதே மாதிரி நம்மளோட ப்ராப்ளம்ஸும் கொஞ்சம் அதோட போக்கில் விட்டு என்னதான் ஆகுது அப்படின்னு நம்ம பொறுத்திருந்து பார்த்தாலே அந்த ப்ராப்ளம் அதுவாகவே சரியாகிடும். அதுக்காக எல்லா டைம்லேயும் அமைதியாகவே இருக்கணும் அப்படின்னு நான் சொல்ல வரல. ஆனால் ஒரு சில டைமில் ஒரு சில ப்ராப்ளம்ஸ் நம்ம அமைதியாக இருந்தால் மட்டுமே சரியாகும். நம்மளும் சில ப்ராப்ளம்ஸை அமைதியாக இருந்தே சரிப்படுத்தலாம். இதே மாதிரி வேற ஒரு குட்டி கதையோட உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அன்டில் தென், டாட்டா, பாய் பாய்.